ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மாத பெயர்கள் இரண்டாவது பகுதி, பேஜ் நம்பர் 510 514 வரலும் எடுத்துருக்கேன். வேதம் 4 விதமான வேதங்கள் நம்ம பார்த்தோம். 14 விதமான பிரதான நூல்கள்னு சொல்லிட்டேன்னு. அதில் வேதம் 4, அதனுடைய 6 அங்கங்கள்னு சொல்லக்கூடிய சிக்ஷை அப்படிங்கிறது எழுத்து இலக்கணம், ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ்லாம் வருது. வியாக்கரணம் சொல் இலக்கணம், நிருக்தம் அப்படின்னு நிகுண்டன்னு சொல்லுவா. கல்பம் நம்ம பண்ணக்கூடிய கர்ம அனுஷ்டான முறைகள். சந்தஸ் அப்படிங்கிறது இந்த மீட்டரி அது மாதிரி சொல்கிறது. ஜோதிஷம் இப்படிங்கிற ஒரு 6 அங்கங்களாக இருக்குது. வேதத்தினுடைய 6 அங்கங்களாக இருக்குது. இந்த 6 அங்கங்களில் இந்த சிக்ஷை அப்படிங்கிறத வேதத்தினுடைய ஒரு மூக்கா நம்ம இதை ஆல்ரெடி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய அந்த ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ் ஹேஸ் அன் இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நீ இந்த ப்ராப்பர் சவுண்டு பண்ணல அப்படின்னா அந்த வேர்டினுடைய மீனிங்கே மாறிடும். அதுவும் இந்த வேதத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு அக்ஷரத்தினுடைய அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியாக இல்லை அப்படின்னா அந்த மீனிங்கே மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தின் மூக்காக இருக்கக்கூடிய, ஏன்னா மூக்கு தானே சுவாசத்துக்கு மூலமாக இருக்கு. அது மாதிரி இந்த சிக்ஷை அப்படிங்கிறது தான் வேதத்துக்கு மூலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெரியவா என்ன சொல்கிறா, மாதங்களின் பெயர்கள்னு சொல்கிறா. என்ன தமிழில் மாதத்தின் பெயர் தெரியாத சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. அதுவே இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமான்னு தெரியல. ஜனவரி, பிப்ரவரி ஃபெமிலரைஸ் ஆகிருக்கிற மாதிரி சித்திரை, வைகாசி தெரிய மாட்டேங்கிறது குழந்தைகளுக்கு. அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த இழ் அப்படிங்கிற அந்த வேர்டே ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற பெரியவா. ஏன்னா இந்த ழ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அதனால தான் அந்த ழ ப்ரொனவுன்சியேஷன் சரியாக, அக்ஷரம் ப்ரொனவுன்சியேஷன் சரியாக வரணும்னு சொல்லுவாள். ஒவ்வொரு பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் வருதுங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அதை ஒட்டி கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்மளுக்கு தெரிஞ்சது தான். மிருகசீர்ஷ அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் நம்ம மார்கசீர்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம மார்கழி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹி அப்படிங்கிறது டீயாகவும் அந்த டீ அப்படிங்கிறது ழீயாகவும் மாறி மார்கழி அப்படின்னு சொல்கிறான். ஸோ தமிழில் பார்த்தோம்னா மேக்சிமம் அந்தந்த மாதத்தினுடைய நேம் ஒரு அந்த லாங்குவேஜினுடைய ஒரு தனி லட்சணப்படி மூலமாக இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட்லேருந்து தான் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குங்கிறதையும் பெரியவா ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதத்தினுடைய பௌர்ணமியில் கண்டிப்பாக என்ன ஸ்டார் வருதோ அதுதான் அந்த மாதத்தினுடைய பெயராக இருக்கும். அதில் ஒரு ஃபெஸ்டிவலும் கண்டிப்பாக இருக்கும். சித்ரா நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த மாதம் சித்திரை அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய சித்ரா பௌர்ணமி விசேஷம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை இந்த சித்திரா அப்படிங்கிறத சான்ஸ்கிரிட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தமிழ்லையும் இருக்குது. அந்த மூலத்திலிருந்து மாறுதல் இல்லை. விசாக சம்பந்தப்பட்டது வைசாகம், வைகாசம்னு சொல்லுவாள். மதுரையை மருதை அப்படின்னு சொல்கிற மாதிரி சான்ஸ்கிரிட்டில் வைகாசி விசாகம்னு சொல்லக்கூடியதை வைசாக்கின்னு சொல்லுவாள். ஏன் பைசாக்கின்னு கூட நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் சொல்லுவாள். அதான் அதில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடியதை பேஸ் பண்ணிட்டு தான் வைகாசி விசாகம் நம்மாழ்வாருடைய ஸ்டாராக இருக்குது. நம்ம இப்போ தான் பார்த்தோம் நம்மாழ்வாருடைய சரித்தம். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பௌர்ணமியை புத்த பூர்ணிமான்னு கூட ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, அனுஷ நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ஆனுஷின்னு சொல்லுவான்னு. ஆனுஷி அப்படிங்கிறது தான் பேர், சான்ஸ்கிரிட் பேர். இந்த ஷங்கிறது போய் தான் ஆனி அப்படின்னு வந்திருக்கு. ஆஷாடம் அப்படிங்கிறது அடுத்தது. ஆஷாடத்தில் பார்த்தோம்னா பூர்வ ஆஷாடம், உத்தர ஆஷாடம்னு சொல்லுவாள். பூர்வ ஆஷாடம் தான் பூராடம் அப்படின்னு சொல்கிறோம். உத்தர ஆஷாடத்தை தான் உத்திராடம் அப்படின்னு சொல்கிறதான். அதுதான் இந்த ஆஷாடி மாதத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு நம்ம வந்திருக்கு மாறி. ஸ்ரவண நட்சத்திரத்தில் வரக்கூடிய
மாதத்துக்கு வந்து ஸ்ராவணின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ரா போய் இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து மகாவிஷ்ணுவோடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால திருவோணம்னு ஆகி சிவனுடைய ஆருத்ராவும் நட்சத்திரம் வந்து ஆதிரை, திருவாதிரைன்னு வருது. சிவன் விஷ்ணு அபேதம் இல்லை, அந்த அவ 2 பேருக்கும் பேதம் இல்லைன்னு 2 பேருடைய நட்சத்திரத்துக்கும் திரு ஓணம் அப்படின்னு அந்த திருங்கிற அடைமொழி வந்துடுறது அப்படிங்கிறா. அப்போது ஸ்ரவணம் கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை. அப்போது இந்த ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்ரவண பௌர்ணமியை ஸ்ரவணம் அப்படிங்கிறத ஆவணி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மூலத்தில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து எப்படி மாறுறது, அதான் இந்த ஃபொனட்டிக் இந்த சிக்ஷை அப்படிங்கிறதுடைய ஹெட்டிங்கில் வரக்கூடிய அனலைசேஷன். இதெல்லாம் இந்த இல் அப்படிங்கிறதும் இந்த ஷ, அந்த ஷி, இந்த ஷ்ர அதெல்லாம் போய் தமிழில் மருவி இந்த மாதிரி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கூட நம்ம பாட்டில் சாஸ்திரிகள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதத்தினுடைய சொல்கிற போச்சு, தர்ப்பணத்தோட சொல்கிற போச்சு அந்த மூலமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையில் வரக்கூடிய அந்த பேரை தான் சொல்லுவா அப்படிங்கிறதையும் பெரியவா வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறா. மற்ற மதத்தோடது நாளை தொடர்தில் நம்ம பார்க்கலாம்.